இக்கதையில் மன்மதனுக்கு பிரம்மாவின் ரகசிய ஆணை பற்றி அறிவோம். பிரம்மதேவன் நகர மாளிகையில் திருமாலுடன் அமர்ந்திருந்தார். நான்முகன் மனதால் மன்மதனை நினைக்க அக்கணமே கரும்பு வில் ஏற்றி ரதிதேவியுடன் மன்மதன் நான்முகன் முன் தோன்றினான். பிரம்மதேவன் மன்மதிடம், சகோதரனே, சூரபன்மனின் கொடுமை எல்லை கடந்துவிட்டது. சிவபெருமான் அருட்செல்வன் அவதரிக்கத் தயாராக உள்ளார். அதற்காக பார்வதி தேவியும் ஈசனும் ஒன்று சேர வேண்டும். அந்த பாலம் நீயே என்று நான்முகன் உத்தரவிட்டார். மன்மதனோ பயத்தில் சிவனார் கோபித்தால் நெற்றிக் கண் திறப்பார், நான் பஸ்மமாகி விடுவேன் என்றார். பிரம்மதேவர், என் சொல் கேள், இல்லையென்றால் சாபம் தவிர்க்க முடியாது. பின்பு ரதிதேவி சிவனை சரணடைவோம் என்று கணவனுக்கு அறிவுரை அளித்தாள். மன்மதனுக்கு பிரம்மன் நவரத்தின மாலையை அணிவித்து ஆசிர்வதித்தார்.